இது வந்து ஒரு புகழ்பெற்ற எம்சி சாலை. இந்த புகழ்பெற்ற எம்சி சாலை வந்து சென்னைக்கே ஒரு பெரிய ஐகான். இது ரெண்டுனா ஒன்று டி நகர் சொல்லுவாங்க, இங்கே சொல்லுவாங்க எம்சி ரோடு, மூணா பிரசாதம் சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்கட்டிலும் நம்ம எம்சி ரோடுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா, ஏழை எளிய நடுத்தர மக்கள், உயர்தரப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் உண்டான அந்த வந்து துணிமணிகள் வந்து கிடைக்கும். வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா, நான் 25 வருஷம் எம்எல்ஏ அந்த அமைச்சரான காலத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். எந்த இடையூறும் அவங்களுக்கு கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சுபிட்சமாக இருந்தால். ஆனால் இப்போ எல்லா வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு கவலை தோய்ந்துருக்குது. என்னென்னா, அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. வியாபாரம் வருமானம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சைடை தூசு தும்மு எல்லாமே போட்டு ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனை வருது. தேவையில்லை இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டி. இது என்ன ரோடே பார்த்தீங்கன்னா 60 அடி தான் இருக்குது. இதில் 15 அடி பிளாட்ஃபார்ம் போட்டு 30, மீதி எவ்வளோ இருக்கும்? 30 அடி இருக்கும். 30 அடியில் எந்த இது போகும் சொல்லுங்கள்? போக்குவரத்து, வண்டி போக்குவரத்து சார். நான் வந்து எம்எல்ஏவாக அமைச்சராக இந்த காலகட்டத்தில் பஸ்ஸே விட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்கே இருந்தாலும் வந்து அந்த பேருந்தில் வந்துட்டு இங்கே வந்து அவங்க துணிமணிலாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து பண்டிகை நாளில் குறிப்பாக தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் இதெல்லாம் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். குறைஞ்சி போச்சு. இப்போ கேட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் பேட்டி எடுத்து பாருங்கள். அவங்கள யாராவது கிட்டத்தட்ட ஒரு 100% வியாபாரம், ஒரு ஆளுக்கு 100 ரூபா வியாபாரம் ஆச்சுன்னா இப்போ 20% மேலே 20 ரூபா ஆகுது. அவ்வளோதான் நான் சொல்ல, அவரே சொல்கிறாரு 20 ரூபா ஆகுது. எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு, வரி கட்டணும், அப்புறம் வந்து லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வாடகை கட்டணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது இவ்வளோ பிரச்சனைகளை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ரோடை மட்டும் கமிஷனுக்காக கொத்தி போட்டு 18 மாதத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்த இத்தனை மாதம் 5 வருஷம் கூட முடியல. அவங்களுடைய வேண்டுகோள் என்ன சார்? இந்த ஸ்மார்ட் சிட்டியே தேவையில்லை சார். ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லையா? உங்கள் இந்த கருத்து தான் என் கருத்து. நீங்கள் தேவையில்லைன்னா தேவையில்லை. அதனால் முதல்ல வந்தோன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை ட்ராப் பண்ணுறது, கைவிடுறது சரிதானே? அவங்க கேட்குறது என்ன? பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, பண்ணித்தரோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வராங்க, இவங்க கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, அதே போல் வெளிலேருந்து வரணும், குடித்து தண்ணி வேணும், அந்த ட்ரிங்கிங் வாட்டர். ரெண்டாவது ஒரு அவசரமாக இயற்கை உபாதை வந்துடும், அந்த நேரத்தில் வந்து பப்ளிக் டாய்லெட் தேவை இருக்கும். அது வந்து ஒரு நவீன டாய்லெட்டு, பப்ளிக் டாய்லெட்டு, நல்ல சுத்தமான டாய்லெட் வந்து கட்டி கொடுத்து ஏற்படுத்தணும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் உட்காரதுக்கும் அங்கங்கே கொஞ்சம் வந்து இந்த ஷெல்டரில் மாதிரி பண்ணி தரப்படும். பார்க்கிங்கும், ட்ரிங்கிங் வாட்டரும், கழிப்பிடம் வசதியும் மெயின். மரங்கள் வேற வெட்டிட்டாங்க நிழலையில். அவங்க கருத்து கேட்டு எங்கெங்கே மரம் நடணுமோ அவங்கள கேட்டு எங்கெங்கே வைக்கலாமோ அந்த மரத்தை நடுவோம். ஸோ இப்போ பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து நான் வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வந்தோன்னா அவங்க வாழ்க்கையில் இப்போ வந்து ஒரு திருப்பு முனை வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது பாருங்கள் எல்லாம். ஏன்னா வித்தியாசம் பார்க்குறாங்க. 5 வருஷம் 25 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாமல் 5 வருஷத்தில் அனுபவப்பட்டோமா, இனிமேல் தேவையில்லை டிஎம்கேன்ற அளவுக்கு ஆயிடுச்சாங்க. இந்த எம்சி ரோடு பிரச்சனை திமுகவுக்கு யமனாக தான் முடியாது. ஏன்னா சாதாரண இல்லை, 10,000 குடும்பம் மொத்தம் வேலை செய்கிறவங்க வந்து ஓனர் வந்து 10,000 குடும்பம். அவங்க ஓட்டெல்லாம் டிஎம்கே கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஓகே, வேற என்ன? இல்லைங்க, அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பிளாட்ஃபார்ம் அகலப்படுத்தணுமா நான் கேட்குறேன். எவ்வளோ லென்த் இருக்குது? டி நகர்னா அகலமாக இருக்குது, டி நகரில் அகலமாக இருந்தது, எம்சி ரோடு அகலமாக இருக்காது. இதில் போய் 5 அடினா எப்படி இருக்கும்? அதனால் இந்த எது அவசியமோ அதுதான் ஒன்றே சொல்கிறேனே, கன்சல்டேஷன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதுதான் மீட்டிங். ஸ்டேக் ஹோல்டர்ஸ், வியாபாரி பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், வணிகர்கள், இவங்களை கலந்து ஆலோசித்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி தான் செய்ய முடியும். ஆனால் ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லை எங்களுக்கு. அது உண்மையிலே சொல்கிறேன், மானம் ரோஷம் சூடு சொன்னந்தா என்கிட்ட விவாதிக்க தயாரான்னு கேட்குறேன் நான். 18,000 கோடி நான் கொண்டு வந்தது நிதியமைச்சர். இந்த நிதியமைச்சர் நான் பிறந்தது வட சென்னை. அந்த வட சென்னை பிறந்த ஒரு பாசத்தில் நான் நிதியமைச்சர் அந்த காலகட்டத்தில் நான் பிறந்த மண்ணுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை மாற்று வாரியம், கழிவுநீர் அகற்று வாரியம், குடிநீர் அகற்று வாரியம், அதுக்கப்புறம் வந்து இது சிஎம்டிஏ, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு 5-6 துறையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளோ பணம் ஒதுக்கி மொத்தம் வந்து 5 வருஷத்தில் பண்ணணும் 18,000 கோடி. அந்த 18,000 கோடி நீ ஒதுக்கினேன். யார் எனக்காக ஒதுக்கணும் 18,000 கோடி? வடச்சென்னை வளர்ச்சிக்கு ஒதுக்கணும். நான் கேட்குறேன், ஒரு வெள்ளரிக்கை
நான் ஒதுக்குன 18,000 கோடிக்கு இந்த 5 வருஷத்துல எவ்வளோ செஞ்சீங்க? இதே எங்காச்சும் 2021லேருந்து 2026 தொடர்ந்து இருந்தால் அந்த 18,000 கோடி செலவு பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் எப்படி இருக்கும்? இந்த ஸ்மார்ட் சிட்டி தேவையில்ல, ரோடு பளபளக்க போட்டிருப்போம், கழிப்பிடம் கட்டியிருப்போம், குடிநீர் வசதி செஞ்சுருப்போம், பார்க்கிங் வசதி செஞ்சுருப்போம், எம்சி ரோட்டில் எல்லாம் பண்ணியிருப்போம். ஸ்மார்ட் சிட்டியே தேவையில்லை. ஆனால் அந்த 18,000 கோடி எங்கே போச்சு? இப்போ அதை ஏன் செலவு செய்யலை? அப்போ வந்து வளர்ச்சி திட்டம்னு கொண்டு வந்து அந்த கான்செப்ட் அதை கொண்டு வந்தது யாரு? இது அதிமுக அரசு ஜெயிக்குமாறு தானே மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தான். அதை வந்து அப்படி உருக்குலைச்சிட்டிங்களே அந்த திட்டத்தை. வேற என்ன கேள்வி இருக்கு? மண்ணுக்குள்ளவா? எல்லாமே ஒரு காலத்தில் மண்ணுக்குள்ளே தானே போவாங்க. மருத்துவர் போச்சுங்க நிறைய. எல்லாரும் ஒரு காலத்தில் மண்ணுக்குள்ளே தான். யார் முடி மண்ணனா இருந்தாலும் பிடி சாம்பல் தான், முடி மண்ணனா இருந்தாலும் பிடி சாம்பல் தான். இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான், அது இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். சரிதானே? இதான் வாழ்க்கை. கனிமொழி சொல்லுங்க. நான் செய்யலைன்னு சொன்னா அவரை பார்த்து எல்லாம் வந்து இவர் எப்படிப்பட்டவர், இருக்க வேண்டிய இடம் எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்பாங்க, எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்பாங்க. அதுதான் நான் ஒரே பதில் சொல்றேன். நான் செய்யலைன்னு சொன்னா வேணா வந்து ப்ரெஸ் வாங்க, வரிசையாக சொல்ல டைம் இல்லை. எம்எஸ் நகர் வீடு கட்டி கொடுத்தது, மூலகத்தில் வீடு கட்டி கொடுத்தது, செட்டி தோட்டத்தில் நான் கட்டின வீடு இப்போ அதை இடிச்சிட்டாங்க. அது கட்ட போகிறாங்க, அது கட்டணும்னு சொல்லி அதை இழுத்துட்டாங்க. கிழக்கு கலச்சி வீடு கட்டி கொடுத்தது, மேற்கு கலச்சாலை வீடு கட்டி கொடுத்தது, சிங்காரம் நகரில் வீடு கட்டி கொடுத்தது, திருவள்ளூர் நகரில் வீடு கட்டி கொடுத்தது, அதுக்கப்புறம் ஜிஎம்பியில் வீடு கட்டி கொடுத்தது, ஜீவரத்னம் சாலையில் வீடு கட்டி கொடுத்தது, கரிமேடு காலனியில் வீடு கட்டி கொடுத்தது, பிஷப் லைனில் வீடு கட்டி கொடுத்தது. அடிக்கினே போக முடியும். இதை போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட மறைக்கலாம், சோத்துல பூசணிக்க கூட மறைச்சிடலாம். இவ்வளோ இமயமலை மாதிரி பண்ண ஒரு விஷயத்த சும்மா சர்வசாதாரணமாக சொல்கிறாருப்பா இவர். நான் சொல்கிறேன், இவர் வந்து நிதானமாக இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் அவரை வந்து செக் பண்ணிவிடுங்க. ஓகே.